நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நந்தினி மேடத்துக்கிட்ட நாம கை நீட்டி வாங்கிய பணத்துக்காக ஒரு சில விஷயங்கள்ல நாம அவங்களுக்கு மாத்தி கொடுக்கணும். மாத்தி செஞ்சதுக்கான பலன் அவங்கள போய் சேரணும்ல சார். அதுக்காக மொத்தமா மனசாட்சியா தூக்கி எறிஞ்சிட முடியுமா? பார்வதி டான்ஸ்ல என்ன குறை இருக்கு? கால்ல கண்ணாடி குத்தியும் ரத்தம் வந்தும் கூட சிறப்பா ஆடி செம்பருத்தி பூவை அழகா வரைஞ்சிருக்கா. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்பட வேண்டாம். இதுல ஆயின்மெண்ட் எழுதிருக்கேன். இத கால்ல போட்டுட்டே வந்தீங்கன்னா காயம் சீக்கிரமா ஆறிடும். ஓகே டாக்டர். ஓகே, நான் வரேன் சார். ஓகே டாக்டர். அருண் ப்ரோ, உங்களை அனுப்பிட்டு வா. ஓகே ப்ரோ. வரேன். ஓகே. இப்போ வலி எப்படி இருக்கு பார்வதி? பரவாயில்ல பெரிய. போட்டியில கலந்துகிட்ட எல்லாருமே இந்த போட்டியில கலந்து போட்டியில ஜெயிச்சு அவங்க மருமகளை ஆகி காட்டுறேன். பார்வதி
மித்ரா, நீ போ 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 போ. மேடம் ஒரே பார்வதி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? மித்ரா தான் உங்க மருமகன் சொல்றீங்க. அவங்க தோத்துட்டாங்க. என்ன முடிவு எடுக்க போறீங்க? மேடம், உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி தான் போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? மேடம், போட்டியில் ஜெயிக்கிறவங்க தான் உங்க மூத்த மருமக சொன்னீங்க. அப்ப பார்வதி தானே உங்க மூத்த மருமக? சொல்லுங்க மேடம், பார்வதி தானே மிஸ்டர் ஆதித்யா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை வரும்போது பார்த்து தெரிஞ்சுப்போங்க. மேடம், நேரடியா பதில் சொல்லுங்க. அப்ப பார்வதிக்கும் ஆதித்யாக்கு தானே கல்யாணம்? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்ல ஒரு கல்யாணம் நடந்தா உங்களுக்கு பத்திரிக்கை வைக்காம போறது இல்ல, சாப்பாடு போடாமலும் போறது இல்ல. மூவ். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டி, என்ன சொல்ற மித்ரா? நீ போட்டியில தோத்து போறதுக்கு ஆதி எப்படி காரணமாவா? அவ என்ன பண்ணா? இந்த போட்டியில உங்க கௌரவம் அடங்கி இருக்கு. அதனாலதான் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க ஆண்டி. இது போட்டி இல்ல, என் வாழ்க்கையில நானும் நினைச்சேன். ஆனா என் கழுத்துல தாலி கட்ட போற ஆதி நான் ஜெயிக்கணும்னு நினைக்கலையே ஆண்டி. ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினாதான் ஆண்டி சத்தம் வரும். ஒத்த கையில தட்டினா எப்படி சத்தம் வரும்? ஆரம்பத்துல இருந்தே அந்த பார்வதி ஜெயிக்கணும்னு தான் ஆதி நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி ஆண்டி நான் ஜெயிக்க முடியும்? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான் ஆண்டி. என் வாழ்க்கைய பணைய வச்சுதான் இந்த போட்டியில நான் கலந்துகிட்டேன். போட்டியில ஜெயிச்சு காட்டுறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னப்பயே, ஒருவேளை இந்த போட்டியில நான் தோத்துட்டா என்ன பண்ணணும்னு நான் அப்பவே என் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆண்டி. அந்த முடிவை இப்ப நான் செயல்படுத்த போறேன். நோ. ஏய், என்ன பண்ற நீ?
முடியாது ஆண்டி. நான் போட்டியில தோத்து போகல, என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். இனிமே எனக்கு வாழ்க்கை இல்ல, நான் வாழ்றதுல அர்த்தமும் இல்ல. நான் வாழ்றதுல அர்த்தமும் இல்ல. ஏய், ஏய் அப், அப். மித்ரா, நான் சொல்றத கேளு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. துப்பாக்கிய கீழே. முடிவு பண்ண கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கு யார் சொன்னா? மித்ரா, நீதான் என் மூத்த மருமக. அதை யாராலையும் மாத்த மருமக. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க, சந்தோஷம் ஆண்டி. ஆனா ஆதி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையில குடும்பத்துல மூத்தவங்க எடுக்கிற முடிவுக்கு மத்தவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதுதான் எங்க குடும்ப கௌரவம். இதுதான் வழி வழியா எங்க பரம்பரையில நடந்துகிட்டு இருக்கு. பரம்பரை கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி என் மகன் ஆதிக்கடவுர் ஆதித்யா ஒரு நாளும் நடந்துக்க மாட்டான். நீங்க வெளியில போங்க. வெளியில இருக்கிற சுந்தரத்தையும் அவர் பொண்ணையும் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க ஆண்டி. அத்தை, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பெரியத்தை என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அத்தை? ஏண்டி, நானும் உன்ன மாதிரி இங்கதான் நிக்கிறேன். என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சித்தம் போக்கு சிவம் போக்குங்கிற மாதிரி அவ எப்ப என்ன முடிவெடுப்பான்னு யாருக்கு தான் தெரியும்? உள்ள போன யாராவது வெளியே வந்ததா என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அது வரைக்கும்
அப்பாவையும் பொண்ணையும் ஆண்டி உள்ள கூப்பிடுறாங்க. ஆண்டி கையில துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா 2 பேரும் உயிரோட திரும்பி வாங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம காதல் எல்லா சக்தியை விட வலிமையானது. அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பயப்படாத, தைரியமா போ, நான் இருக்கேன். என்னாச்சு ஆதி? ஆண்டி என்ன சொன்னாங்க? வா. மித்ரா, உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தா உள்ள உனக்கு பாதகமா ஒண்ணு நடக்கல போல இருக்கே. ஆமா ஆண்டி, அகில ஆண்டிக்கு என் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா வெறுப்பில்ல. பெரியத்த கையில துப்பாக்கியோட இருக்காங்கன்னு சொன்னீங்களே மித்ராக்கா. ஆமா, ஆண்டி துப்பாக்கிக்கு வேலை கொடுப்பாங்களா இல்லையான்னு இனிமேதான் தெரியும். அது இருக்கட்டும் மித்ரா, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் அகிலாவுக்கு மூத்த மருமகளா வரணும்னு சொல்லியிருந்தாங்களே. இப்பதான் அந்த சமையல்காரி ஜெயிச்சு தொலைச்சிட்டாலே. அதுக்கு அகிலா என்ன சொன்னா? உள்ள உன்னை கூப்பிட்டு என்ன பேசினா? சொல்றேன் ஆண்டி. மித்ரா, நீதான் என் மூத்த மருமகள். அதை யாராலையும் மாத்த முடியாது. சூப்பர் மித்ரா. சூப்பர் மித்ராக்கா, கை கொடுங்க வாழ்த்துக்கள். நிஜமாவே சூப்பர் தான் மித்ரா. எப்படியோ போட்டியில தோத்தாலும் கல்யாணத்துல ஜெயிச்சிட்டேன். என்னென்னமோ டிராமா பண்ணி அகிலாவை நம்ப வச்சு நீ நினைச்சத சாதிச்சிட்ட. நல்ல கெட்டிக்காரிதான்.